ஹாய் எவ்ரி ஒன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 12th ஃபிசிக்ஸில் ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் தான். வாங்க பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் பார்த்துட்டோம், அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கான்செப்ட்டும் பார்த்துட்டோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் இது மிக முக்கியமாக உங்களுக்கு ஈஸியாக புரியும். மிக முக்கியமான ஒரு கொஸ்டின் என்னென்னா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆல்ரெடி நம்ம ஃபுல்லாக அந்த கான்செப்டை பார்த்துருக்கோம். ஃபார் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ் நம்ம பார்த்தது 2 பாயிண்ட்டுக்கு நடுவில். இப்போது கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜஸ் நிறைய பாயிண்ட் சார்ஜஸ்க்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி என்ன கான்செப்ட் பண்ணியிருக்கோமோ அதே தான். ஸோ என்ன கான்செப்ட் பண்ணோம், இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தது. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் என்னாச்சு அப்படின்னா, இப்படி ஒரு டிஸ்டன்ஸில் இன்னொரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன். இது ஒரு டெஸ்ட் சார்ஜாக கூட இருக்கலாம். இது நான் Q1 வச்சுக்கிறேன், இது Q2 வச்சுக்கிறேன். ரைட்டா? இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதில் சம் ஒர்க் டன் கொடுத்து இந்த பாயிண்ட் Pக்கு நான் இந்த சார்ஜை கொண்டு வருவேன் அகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஏன்னா இந்த சார்ஜும் இப்படி போகும், ரிப்பல் ஆகும். ரிப்பல்னா என்ன, வெளியே போயிடும். இது ரிப்பல் ஆகும். லைட் சார்ஜஸ் will be ரிப்பல். ரிப்பல்னா என்ன, வெளியே போயிடும். கரெக்டாக? அப்போது நான் வெளியே போகுது, இதுக்கு எதிராக நான் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து இது தள்ளி இங்கே கொண்டு வரேன். அதுதான் நம்ம பார்த்தது இல்லைங்களா? ஸோ அப்போ சம் ஒர்க் டன் கொடுத்து தான் நான் இங்கே கொண்டு வரேன். அப்போது நம்மளோட பாயிண்ட் சார்ஜ் ஜென்ரல் ஃபார்ம்னா என்ன, V is equal to, அதாவது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் பாயிண்ட் சார்ஜோட ஜென்ரல் ஃபார்ம்னா என்ன, Q டிவைடட் பை 4 pi epsilon naught R. இது Rனா டிஸ்டன்ஸு, Qனா சார்ஜு, இது சம் கான்ஸ்டன்ட், V is equal to எலக்ட்ரோஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த சார்ஜ் Q1க்கு தானே எடுக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜுன்னு சொல்கிறாங்க இல்லையா, நான் ஃபஸ்ட்டு சார்ஜ் எடுத்துக்கிறேன். நான் இங்கே ஒர்க் டன் எதுவும் பண்ணல, இப்போதைக்கு வச்சுக்கிறேன். ஒரு பாயிண்ட் சார்ஜ் எடுத்துக்கிறேன். அந்த பாயிண்ட் சார்ஜோட பொட்டன்ஷியல் என்னது, V is equal to Q1 டிவைடட் பை 4 pi epsilon naught R அப்படின்னு நமக்கு தெரியும் ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு. ரைட்? அதாவது ஒர்க் டன் நடக்காமல், ஒர்க் டன் நடக்கும், பட் ஆனால் நான் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து இன்னொரு டிஸ்டன்ஸ் மூவ் பண்ணலை. இந்த ஒரு பாயிண்ட் சார்ஜுக்கு தான் நான் எழுதியிருக்கேன். ரைட்டா? ரைட். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது இந்த ஒர்க் டன் நடக்குது. இந்த Q2ங்கிற பாயிண்ட் சார்ஜ் ஒர்க் டன் நடந்து இன்னொரு இடத்துக்கு வருது, பாயிண்ட் Pங்கிற இடத்துக்கு வருது அகெயின்ஸ்ட் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஸோ இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம் முன்னாடி. எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும், இங்கேருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுப்போம், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கொடுப்போம். ஸோ அதனால் அகெயின்ஸ்ட், எதுக்கு அகெயின்ஸ்ட், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அகெயின்ஸ்ட் வருது அந்த ஒர்க் டன். அப்போது ஒர்க் டன் W, ஒர்க் டன் இந்த சார்ஜ் தானே, இந்த சார்ஜ் தானே, Q2 தானே வருது. இப்போ Q2, ரைட்டா? அப்போது V, இவ்வளோதான். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு கான்செப்ட். எதுக்கு சார் V போட்டிங்கன்னா, பொட்டென்ஷியல் அட் V, சாரி Q2, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்த்தோம். அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் டு எதுக்கு மூவ் பண்ணுறோம், பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு தானே நம்ம பார்க்குறோம். இந்த பாயிண்ட் Pயில் Q2னால பாயிண்ட் Pயில் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு தானே பார்க்குறோம். அதான் V அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே, ரைட். அப்போ W is equal to, இந்த V எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், Q1 Q2 டிவைடட் பை 4 pi epsilon naught R. ஸோ இது ஜென்ரலாக ஒரு 2 பாயிண்ட் சார்ஜுக்கு நடுவில் ஒரு ஒர்க் டன். ரைட்? இது நமக்கு தெரியும். இது வரைக்கும் நம்ம கான்செப்ட் எல்லாமே படிச்சிருக்கோம். ரைட்? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் பார்க்குறோம். அதில் புக்கில் அழகாக ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கொடுத்துருப்பாங்க, சாரி ஒரு பாயிண்ட் சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. அது நான் Q1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட் சார்ஜ் Q1ங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த Q1ங்கிறதுக்கு ஒர்க் டனே கிடையாது. இந்த சார்ஜ் ஒரு காலியான இடத்துல இருக்குது, ஒரு இடத்துல இருக்குது. அந்த சார்ஜ் கூட வேறு எந்த சார்ஜுமே இல்லை. அப்போது எந்த ஃபோர்ஸுமே நடக்காது. அப்போ கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும், தனியாக தான் இருக்குது. அப்போ கண்டிப்பாக எந்த ஒர்க் டனும் நடக்குது. தர் இஸ் நோ ஒர்க் டன், பிகாஸ் பாயிண்ட் சார்ஜ் தனியாக இருக்குது, இன்ஃபினிட்டியாக இருக்குது. இன்ஃபினிட்டினா நம்ம எங்கேயும் போய் மீட் ஆகலை. கரெக்டுங்களா? ஸோ இன்ஃபினிட்டியாக இருக்கும்போது there is no work done. அவ்வளோதான். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட், அழகாக சொல்லியிருப்பாங்க. ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் நோ ஒர்க் டன். ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், அடுத்த சார்ஜ் கொண்டு வரேன் நினைப்போம். Q2 அப்படிங்கிறது நான் பக்கத்தில் கொண்டு வரேன். ரைட்டா? இப்போது நான் Q2 கொண்டு வரும்போது இங்கே என்ன நம்ம பண்ணோம், ஒரு ஒர்க் டன் கொடுத்து நம்ம பண்ண முடிஞ்சுது. பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஒர்க் டன் கொடுத்து நம்ம கொண்டு வரோம். அப்போ ஒர்க் டன் நடக்கும்,
அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ சேம் நான் இந்த இடத்துல எழுதுறேன். ஒர்க் டன் நடந்தால் என்னாகும் நான் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே ஒர்க் டன் நடந்தால் அதே தான் இங்கேயும் அதே தான் நம்ம எழுதுறோம். W = Q2V. அப்போது நமக்கு Q2V அப்படிங்கிறப்போ அவங்க எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா இங்கே வந்து 1Bன்னு எழுதியிருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் இருக்கு இல்லையா, அது வந்து டியூ டு சார்ஜ் பாயிண்ட் சார்ஜ் Q1 அப்படின்றது அட் எ பாயிண்ட் B அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக இப்படி எழுதியிருப்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் Q1னால் அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் Q1னால் அட் எ பாயிண்ட் Bனா இது வந்து ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து பின்னு வச்சுக்கலாம். அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ ஒர்க் டன் நடக்குது. அப்போ அந்த ஒர்க் டன் நம்ம எப்படி எழுதியிருக்கோம் அதே தான் இங்கே எழுதுகிறேன். W = Q1. அப்போ நம்ம இங்கே என்ன பார்க்குறோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் தான் பார்க்குறோம். அப்போ இந்த W நான் என்ன பண்ணிக்கிறேன்? Uன்னு போட்டுக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக எழுதிடலாம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னால் U தானே. அப்போது நம்ம இங்கேயும் நம்ம Uன்னு யூஸ் பண்ணிக்கலாம். U யூஸ் பண்ணால் Q1 Q2 டிவைடட் பை என்ன வருது? 4πε0 R. இங்கே டிஸ்டன்ஸ் என்னது? R. அப்போ 1-2னா 1-2 டிஸ்டன்ஸ். அப்போ 1-2 R12 இப்படின்னு எழுதலாம். அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜில் எழுதுனா எப்படி எழுதலாம்? Q1 Q2ன்னு எழுதலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ். ஸோ Q1 Q2 எழுதிட்டோம். அடுத்தது இந்த ஈக்குவேஷன் ஒன்று உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது நான் வந்து இன்னொரு பாயிண்ட் சார்ஜை கொண்டு வரேன். இன்னொரு பாயிண்ட் சார்ஜ்னால் தேர்டு பாயிண்ட் சார்ஜை கொண்டு வரேன். இது வந்து Q3ன்னு வச்சுக்கலாம். அப்போது நான் வந்து இதோட பாயிண்ட் வந்து Cன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் Cக்கு இந்த சார்ஜ் வந்து ஒரு சம் ஒர்க் டன் பண்ணி இந்த Q3யை கொண்டு வரேன். இந்த பாயிண்ட் சார்ஜ் ஒர்க் டன் டு பிரிங் Q3 பாயிண்ட் சார்ஜ் டு அட் எ பாயிண்ட் C. அதாவது Q3 பாயிண்ட் சார்ஜை நான் என்ன பண்ணுறேன்? பாயிண்ட் Cக்கு கொண்டு வரேன். ஸோ ஒரு வேலை பண்ணி நான் கொண்டு வரேன் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து தேர்டு பாயிண்டில் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப முக்கியம். Q3யில் ஒர்க் டன் நடக்குது. Q3 இன்ட்டு V1C பொட்டன்ஷியல் V1C ப்ளஸ் V2C. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி தான் இதுவும் கம்பைன் ஆகி இங்கிருந்து ஒர்க் டன் பண்ணி Q3க்கு என்ன பண்ணியிருக்காங்க? கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாயிண்ட் Cக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்போ V1Cனா என்னென்னு இப்போ பாருங்கள். V1Cனா இங்கே என்ன எழுதியிருக்கோம்? V1 Bக்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோம்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ் Q1 அட் எ பாயிண்ட் B. அப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னா என்ன? அப்போ அதே மாதிரி தான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் potential due to charge Q1 at a point C. ரைட்டா? அட் எ பாயிண்ட் C அப்படிங்கிறது நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். இந்த பாயிண்ட் Cயில் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் சார்ஜ் எதை பொறுத்து இருக்குது? Q1 பொறுத்து இந்த பாயிண்ட் Cயில் நான் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். அதாவது Q1 பொறுத்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு சார்ஜ் Q1னால இங்கே வந்து பாயிண்ட் சார்ஜ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். இப்போ V2Cயும் அதே அர்த்தம் தான். Q1 அட் எ பாயிண்ட் C. Q2 ஏன்னா இங்கே 2 தானே. இப்போ Q2 அவ்வளோதான். அதே தான் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் டியூ டு சார்ஜ் Q2 அட் எ பாயிண்ட் C. அதான் நான் வந்து ஷார்ட் எழுதிட்டேன். ஓகே ரைட். இப்போ நான் இங்கே மென்ஷன் பண்ண மாதிரி தான் நான் இங்கே போட போகிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்? இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? நான் வந்து U22ன்னு எடுத்துக்கிறேன். 2ன்னு எடுத்துக்கிறேன். U2ன்னு என்ன நடத்துகிறேன் அப்படின்னா ரோமன் நம்பர் 2 வேறு ஒன்றும் இல்லை. கன்ஃபியூஸ் ஆகிக்கிறதுங்க 11 நினச்சி. இப்போது இந்த 1/4πε0 நான் வெளியே எடுத்துக்கிறேன். ரைட்டா? இப்போ நான் எதுக்கு நான் பார்த்தேன்? R13 இது வந்து R13ன்னு சொல்லலாம். இது வந்து என்னது? R23ன்னு சொல்லலாம். R13 அப்படின்னா இது வந்து R23 தானே. 2-3. அப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ்னு சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? Q1 Q3 அடுத்து என்னது? Q2 Q3 அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லியிருக்கலாம். அப்போது இங்கே எழுதும்போதும் அப்படியே எழுதிடலாம்ல. ஃபஸ்ட்டு இந்த டிஸ்டன்ஸு அப்புறம் இந்த டிஸ்டன்ஸு இங்கே என்ன பண்ணுமோ அதே தான். அப்போ இங்கே என்ன? Q1 Q3 ரைட்டா? R13 ப்ளஸ் Q2 Q3 R23 அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக ப்ரெஸ் பண்ணிட்டோம். இது அதான் நம்ம இங்கே வந்து ஒர்க் டன்னு சொல்லி எழுதியிருக்கோம். ரொம்ப முக்கியம். ஸோ இதில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? இது செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இப்போ ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 2 ப்ளஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க. U1 ப்ளஸ் U2
அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடச்சிரும். எவ்வளோ? டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடச்சிரும். அப்போ இங்கே எனக்கு 1/4πε0 ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கா, வெளியே எடுத்துடலாம். அப்போ 1/4πε0 காமன் எடுத்தால் பாக்கி என்ன இருக்கும்? இங்கே Q1 Q2 டிவைடட் பை R12 ப்ளஸ் Q1 Q3 டிவைடட் பை R13 ப்ளஸ் Q2 Q3 டிவைடட் பை R23. ஸோ இதுதான் ஃபைனலான ஆன்சர். இதுதான் டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் ஏ பாயிண்ட் சார்ஜ். கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட் சார்ஜ் என்ன? நிறைய பாயிண்ட் சார்ஜுக்கு இதுதான் டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ஒர்க் டன் பண்ணுற பொட்டன்ஷியல் ஃபார்மில் எழுதுங்க. பாயிண்ட் சார்ஜுக்கு ஒர்க் டன் பண்ண ஒரு ஒர்க் டன் எழுதுங்க, அதுக்கு ஒன்று பொட்டன்ஷியல் ஃபார்மில் எழுதுங்க. அண்ட் ஆல்சோ கலெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்டுக்கு 4 அசம்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4 வெவ்வேறு பாயிண்ட்டை நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். இது புரிஞ்சால் தான் சம்ஸ் எல்லாம் போட முடியும். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அது டவுட்டை கிளியர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.